பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களே அனைவருக்கும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் ஹார்மோனிஸ்ட் அன்பு மாமா செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்கும் அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கும். நன்றி நன்றி. அந்த வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். யாருக்கு வரக்கூடாது சொணக்கம் மட்டும் வந்துருச்சு, நாடகம் புணக்கா போயிடும். நாடகம் சிறப்பான நாடகம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் வள்ளித்திரும நாடகம் கிடையாது, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகமும் கிடையாது, ஹரிச்சந்திர நாடகமும் கிடையாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் கதவ நிகழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை நாடகம். இந்த நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஆனா வரும்போது இடம் பொட்டலா கிடந்தச்சப்பா. இது போதுங்க. பொங்கச்சோரை பொங்க வச்சு விட மாட்டேன். ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் என்ன பத்த ஆட்டம் மக்க சிலர் தலையில உட்காந்து போட்டு பனியில உட்கார முடியாம உட்காந்துருக்காங்க. என்ன பெத்த ஆட்டம். உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன். இந்த பனின்னு வாக்காம நாடகத்தை வாக்குறீங்களே போதும், அதுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல ஆண்கள் வர்க்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா மார்கழி மாசம் மச்சும் குளிருமா, அப்புறம் மார்கழி மாசம் மச்சும் குளிருமா, தை மாசம் தரையும் குளிருமா, தரையில கால் வைக்க முடியாது அந்த அளவுக்கு தரை பூரா குழு குழுன்னு இருக்குமா, புரட்டாசி மாசம் பூரா குளிரும் அந்த அளவுக்கு இந்த பணியை கூட பொறுப்பெடுத்தாம இந்த நாடகத்தை நடத்தி திறனும் நாடகத்தை பார்த்தே ஆகணும் என்பதற்காக சுத்து வட்டாரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாடக கலை ரசிக பெருமக்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த குளிர் நேரத்தில் நல்லபடியாக உட்காந்து நாடகத்தை பார்க்குறீங்க. சாமிக்கு ரொம்ப பயபக்தியோட ரொம்ப கட்டுக்கோப்போட உட்காந்து நாடகத்தை பார்க்குறீங்க. எல்லாரும் அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா யாரும் தண்ணி இனி சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த பெரிய விஷயம். யாருக்கு பயப்படுறோமோ இல்லையா, சாமிக்கு பயப்படுறோமா இல்லையா? ஏன்னா இந்த குளிர் நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இந்த பெண்கள் பூரா கொஞ்சம் நெருக்கமாக உட்காந்துருப்பாங்க. அப்படின்னா தான் அந்த சூடுக்கும் அந்த குளிருக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த ஆண்கள் பூரா எப்படி தெரியுமா உட்காந்துருப்பாங்க, தனித்தனியாக உட்காந்துருந்தாலுமே இந்த கை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இடத்துக்கு போயிடும். எந்த இடத்துக்கு? ஒன்று இந்த கக்கத்துக்குள்ள போயிடும், ரெண்டாவது இந்த இடத்துக்குள்ள போயிடும். ஏன்னா குளிர் நேரம், சூடான பகுதி இந்த பகுதி இந்த பகுதிங்க. உங்க கவட்டக்குள்ள நீங்க கையை வச்சுக்கிட்டு பகுமானமா உட்காந்துருக்கீங்க. எனக்கு குளிர் அதில் வைவேன். என்னப்பா நீ நாடகத்தையும் கொடுத்து விட்டு என்ன அதில் கையை வேற வைக்க சொல்லுவியாக்க குழந்தை தள்ளி போகும்ல. உங்க கவட்டக்குள்ள நீங்க கையை வச்சுக்கிட்டு பகுமானமா உட்காந்துருப்பீங்க. தூக்க வசதியில் அடுத்த ஆள் கவட்டக்குள்ள கையை வச்சிடாதீங்க, அப்புறம் அடுத்த ஆளுக்கு வசதியா போயிடும், உங்களுக்கு சிரமமா போயிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா உட்காந்து நாடகத்தை பாருங்க. இந்த நிக்கிற பூரா அப்படி முன்னாடி வந்து உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்கினேன் வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்கினேன் ஏன் அப்படி ரோட்டில் நிற்கிறீங்க, போக்குவரத்துக்கு வேறு இடைஞ்சலாக இருக்கும். முன்னாடி வாங்க. எப்படி நாடகம் ஒரு 2 மணி வரையும் 3 மணி வரைங்க சும்மா உட்காருங்க. உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஆமாம், உங்களுக்கு குளிர்ச்சுன்னா கவட்டக்குள்ள கை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கணும். இந்த பொதுவாகவே எல்லா கிராமங்களையும் இந்த கதம்ப நாடகம் போடுறாங்க. இந்த கதம்ப நாடகம்னா முதல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இதில் வந்து ராஜபாட்டு கிடையாது, ஸ்ரீபாட்டு கிடையாது, நாரதர் கிடையாது. அதே போல் கட்டபொம்மன் நாடகத்தில் பகுதூர் வெள்ள வெள்ளையமாவும் கிடையாது. 3 நகைச்சுவை நடிகர்கள், 3 நகைச்சுவை நடிகைகள். இன்னைக்கு நாங்கள் தான் ராஜபாட்டு, நாங்கள் தான் ஸ்ரீபாட்டு. நாங்கள் வச்சதேன் சட்டம், நாங்கள் பேசுறதேன் பேச்சு, நாங்கள் பாடுறதேன் பாட்டு. இப்போ எல்லா மலர்களும் தனித்தனியாக இருக்கும். இப்போ மல்லிகைப்பூ பாரு நல்ல நியாயமாக உட்காந்துருக்கீங்க. இந்த கூட்டம் இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் உட்காந்தீங்கன்னா நல்ல சிறப்பு, நாங்களும் சிறப்பாக தொழில் பண்ணுவோம். என்ன அப்படியே நீங்கள் எந்திரிச்சு போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதும் கிடையாது. நீங்கள் நாடகத்தை பார்த்தா என்ன, இல்லை நீங்கள் தூங்கினாத்தான் எங்களுக்கு என்ன, இல்லை நீங்கள் எந்திரிச்சு போனாதான் எங்களுக்கு என்ன. எப்போ நான் வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேன்னா அதோட இந்த ஊர் காசு 30,000 காசை நாங்கள் முழுங்கிட்டோம். சோழி முடிஞ்சு வச்சு உங்க காசு. ஏன்னா வந்தோன்னா ராமதாஸ் மாமா சொல்லையா 2000 தாள் வாங்கிட்டாரு, 30,000 கையில வாங்கிட்டாரு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொலக்கட்டை செமிச்சு போச்சு. எங்களுக்கு வாங்குற காசுக்கு நாங்க உழைக்கணும், கொடுக்குற காசுக்கு நீங்க ரசிக்கணும். அதனால அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஆண்கள் கூட்டத்தை விட தாய்மார் கூட்டம் என்ன பத்தி ஆட்டா இந்த ஆட்டா எழுப்புங்க. அத்தை எந்திரிக்க, அத்தை இங்க வேற படுத்துக்க, அத்தை இங்க வேற பின்னாடி படுத்து கிடக்குற, அத்தை எந்திரிக்கிற வந்து காட்ட கிடைக்கலாம். வீட்டுல படுக்க பயமா இருக்கு வந்துருச்சு. எவ்வளவு பகுமானம் பாரு, சோத்தை துணுப்புட்டு. இதுல தனியா நாடக கலைஞர்களுக்கு நாட்டுக்கோழி தனியா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து தனியா சமைச்சிருப்பாங்க. அதை தனியா உட்காந்து ஒத்த போடா போட்டுருக்கும் போல இருக்கு. தின்னுபிட்டு வண்டி சாஞ்சிருச்சு வேற அங்கிட்டு. ஏத்தா எந்திரிக்கிறே வந்து காட்ட கிடைக்கிறா. ஏத்தை மனசுக்குள்ள பெரிய ஐஸ்வர்யாகி நினப்பு. எந்திரிச்சு உட்காருக்க, குளிருக்கு கடக்க முடியல. அங்க
என்னமோ 100 நாள் வேலையில உட்காந்து அப்படியே வெட்டி முடிச்ச மாதிரி உட்காந்து நாடகத்தை பார்த்தா எப்படி 2 மணி இருந்தா உட்காந்துருக்க போறேன் உட்காந்துட்டேன் இந்த பற்றி ஆட்டை புண்ணியவாதி உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். அதனால அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா ஒரு நாடகம் நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளவோ காசுகளை செலவு பண்ணி இந்தந்த நடிகர்கள் தான் வேணும்னு ராமதாஸ் போய் கேட்கவே இல்லை. நம்ம ஊருக்காரவங்க அவங்களே நேராகவே வந்து இந்தந்த நடிகர் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்து அவங்களே அட்வான்ஸ் பண்ணி அவங்களே ஓகே பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போனா அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, இந்த நடிகர்கள் வந்தால் நாடகம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாடகத்தை அவங்களே அமைச்சிருக்காங்க. எப்படி இந்த திருவிழாவுக்கு குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்களா? ஆனால் இந்த 3 லட்சத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறது தெரியுமா? 120 ரூபா லோக்கல் சரக்குதான். ஏன்னா நாடகம் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் வரும், இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் வரும். வரும்போது சும்மா வர்றது கிடையாது. சும்மா நாடகத்தை கெடுக்கக்கூடாதா விஜயமர்றா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துருக்கா கண்டிஷன் பண்ணுவார். ஆனால் நம்மளால கேட்க மாட்டேன். சாப்பிட்ட சரக்கு வேலையை கட்டணும் இல்லையா? ரொம்ப என்ன நாங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காள் பொறுமை தாங்க முடியாம அந்த ஆளை அல்லேக்கா கொண்டு போய் கிணத்துக்கடியில் உட்கார வச்சு தண்ணியை பொது ஊற்றுவாங்க போதை இறக்குறதுக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க அதை புழிஞ்சு வாயில ஊத்துறது. அப்படியெல்லாம் செஞ்சா போதை இறங்காது. நான் சொல்றேன் ஒன்று செய்யுங்க, போதை லவக்குன்னு இறங்கிடும். தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் செய்யாதீங்க, செவ்வுல காட்டு ஒரு அடி அடிங்க. அண்ணே நான் இல்லைன்னு அவன் தானே சொல்லக்கணுன்றாங்க. இந்த அடிக்குள்ள ஒரு மவுஸ் இருக்கு. அதனால யாரும் தண்ணி இனி போட்டு கரைச்சல் பண்ணாம அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. வந்த உடனே உங்க எல்லாத்துக்கும் நான் வணக்கம் சொல்லிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான ஆளுக்கு நான் வணக்கம் சொல்லணும். யாருக்கு? உங்க 4 பேத்துக்கு தாங்க. உங்க 4 பேத்துக்கு வணக்கம் சொல்லாம நாடகத்தை ஆரம்பிச்சா நாடகம் நல்லா இருக்குமா ஐயா? ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தாகிதாப்பனா இருக்கக்கூடியது இந்த 4 இசைக்கலைஞர்கள் தான். எங்களுக்கு கூட அரை மணி நேரம் உள்ள ஓய்வு கிடைக்கும். ஆனா பகவத்திய கலைஞர்களுக்கு அந்த ஓய்வு கூட கிடைக்காது. 1க்கு 2க்கு போனாலும் எங்களை கேட்டுத்தான் போகணும். மாப்பிள்ள போயிட்டு வந்துடுறவா, போயிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இறங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமான வேலைனா இந்த பக்கவாத்திய கலைஞர்கள். முதல் உங்களை கையெடுத்து நான் கும்புறேன். ஏன்னா பெட்டிக்கார் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி. நான் என்ன ஜெயசுதாசா இல்ல நான் என்ன எஸ்பி பாலசுப்ரமணியா சுதியை விட்டு பாடினாலும் தாய் போல எங்களை அரவணைச்சு கொண்டு போறது யாரு? பெட்டிக்கார் நீங்க தான். அதனால நீங்க எங்களுக்கு அம்மா. முதல் உங்களுக்கு வணக்கம். மிருதங்கார் வந்து எங்களுக்கு அப்பா, ஆடம்கார் எங்களுக்கு சித்தி. இந்த மாதிரி எப்படி வருங்கிறிய? மிருதங்காருக்கு வப்பாட்டி, உங்களுக்கு சக்கலாத்தி. எப்போ ரூம் போட்டாலும் வேறணும் 150 ரூபா தான் கொடுப்பேன். பாலக்காடு வந்து எங்களுக்கு பேரம் பத்தி போக்குவரத்து லொட்டுல வச்சுக்கு. ஏன் இவங்களை உயர்வா சொல்றேன்னா, இப்போ சீசன் நேரம் ஆரம்பிக்க போகுது. தை மாதம் ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு சீசன் தான். மாதம் 30 நாள் நாடகம் ஆடுவோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு ஓய்வு கிடையாது. 12 மணி வரைக்கும் நம்ம வண்டி எக்ஸ்பிரஸாக போகுங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த 12 மணிக்கு மேலே ஆனோடனே பேட்டியில் சார்ஜ் குறைஞ்சு போகும். அந்த நேரத்தில் எங்களுக்கு சார்ஜ் ஏற்றுறது யாரு? இந்த 4 இசைக்கலைஞர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். மார்கழி மாதம் மாலை போட்டு பழனி பாத யாத்திரை போவாங்க. இந்த மாலை போட்டுருக்கீங்களா? பழனி பாத யாத்திரை போவீங்களா? வீட்டை விட்டு கிளம்பும் போது பாருங்களேன், பழனி முருகனுக்கு அரவரா சொல்லும் போது அப்படி ஒரு சுறுசுறுப்பு. வீட்டை விட்டு கிளம்பும் போது சொல்ற அரகுரா. இந்த ஒட்டஞ்சத்திர நெருங்கணும்னு இந்த அரகுரா சொல்ற வேகம் குறைஞ்சு போகும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? கண்டனுக்கு கடம்பனுக்கு ரெண்டு இளநீ வாங்கியா குடிச்சிருவாங்க. அந்த பழசர்களை போய் தேங்காய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கப்பா. கவட்டக்குள்ள புண்ணு வந்துருச்சு, சட்டி எடுத்து தேங்காய் தேய்ச்சிட்டு நடப்போம். இது ஒட்டஞ்சத்திர நெருங்கணும்னு. பழனி அடிவாரத்துக்கு போனோன்னு மொத்தமா பேட்டில சார்ஜ் குறைஞ்சு போகும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? மலை ஏற முடியாது. இதுல குருசாமி சொல்லிடுவாரு, எப்பா புதுசா வந்தவங்க கிரிவலம் சுத்தி தானே மலை ஏறணும்னு சொல்லிடுவாங்க. பிள்ளைகளுக்கு நாக்கு தள்ளி போகும். அதோட இந்த பழனி முருகனுக்கு அரவரா சொல்லிட்டு மலையில ஏறும்போது வாங்கணுமே, கண்ட நாக்கு கடம்ப நாக்கு பூசாரி எனக்கு பஞ்சாமிரத்தை எனக்கு உழப்பு நக்கர உழப்பா போயிடும். அப்படி எங்க உழப்பு நக்கர உழப்பா போயிடாம எங்க மானத்தை காப்பாத்துறதே உங்க 4 பேர் தான். முதல் உங்களுக்கு ஒரு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம் சொன்னதை விட நம்ம தெய்வீக திருமணம் அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்கு போவோம். அலைகரை ஒரு நாளும் வற்றாது உலகினிலே ஆதமை வருவதற்கு தடையேது உலகினிலே. தங்கத்தில் நிறமென்றும் மாறாது மாறாது மாறாது. பசும்பொன் சிங்கத்தின் புகழென்றும் மறையாது. பசும்பொன் உலகம்
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வெள்ளானேந்தல் கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகு வள்ளியம்மன் கோவில் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன் அமைந்துள்ள சிங்கார மண்வெளி கலையரங்கத்தில் உயர்திரு தலைமை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் கோவிலாங்குளம் முன்னிலை உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் வெள்ளானேந்தல் குரூப்ஸ் அன்பு உள்ளங்கள் முன்னிலையில் புகழ்பெற்ற நகைச்சுவை கலைஞர்கள் பங்கேற்கும் கதம்ப நிகழ்ச்சி என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனது நகைச்சுவை ஆற்றலால் மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை எம் கிருஷ்ணகுமார் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஒரு நகைச்சுவை கலைஞராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நகைச்சுவை கழகம் நகைச்சுவை மாமன்னன் பாசமிகு அன்பு தம்பி வி முத்துவேல் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஒரு நகைச்சுவை கலைஞராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். பிள்ளைக்கு காய்ச்சல் இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நம்ம ஊருக்கு வந்தே ஆவின் வெளி பிள்ளை ரொம்ப போர்வையை பொத்திக்கிட்டு பிள்ளை வந்துருச்சு. எங்களுக்கு பக்கபலமாக பக்க மேளங்கள் இந்த பாவம்லாம் உண்மையுமா விடாது. பக்க மேளங்கள் எங்களுக்கு அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி மியூசிக் கழகம் நமது செய்யாமங்கலம் கண்டெடுத்த ஆர்மணிய கலையரசு மரியாதைக்குரிய அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் இவரங்க மேடைகள் ஆர்மணியம் மாணவர் ஆணிமுகனே ஆதி முதலானவனே பாடை வயிற்றோடே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கெடுமையா இந்த ஏழை முகம் பாருமையா குளத்தங்கர ஓரத்திலே அரங்கப்பா கணேசா மயக்க வரி வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா தனக்கொருக்கி எல்லாமே தனக்கொருக்கி வேணும்னு தனக்கொருக்கி எல்லாமே துணைக்கொருக்கி வேணும் ஏங்கி 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 என்னை பார்க்க வந்தாரோ
கொண்டிருக்கின்றார் கொடியடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி எத்தனையோ மிருதங்க கலைஞர்கள் இன்னும்